சம்பந்தம் அது மன்னவன் பேரு. அண்ட் சூப்பர் சிங்கர் 10 ஜூனியரில் பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் ரவுண்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கும். எப்போவுமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரவுண்டுங்க. அதாவது கேப்டன் அவர்கள்ன்றதை தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த ஒரு தமிழ்நாட்டையே பயங்கரமாக அவருக்காக கதற வச்ச ஒரு மனிதர். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெருமை இருக்கும் அப்படின்றது தெரிய வரல. பட் போன வருஷமும் அந்த ரவுண்ட் நடக்கும்போது நம்ம ஜான் ஜெரோம் தான் வந்து அந்த கேப்டன் விஜயகாந்தோட ட்ராஃபியை வென்றுட்டு இருந்தார். இந்த தடவை சூப்பர் சிங்கர் ஜூனியரில் யார் அதை ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாரா ஸ்ருதி. அந்த சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சி பாட்டு பாடி பயங்கரமாக கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க தான் அந்த ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதல் மகனான விஜய பிரபாகர்கள் அவர்கள் அந்த ட்ராஃபியை வந்து அந்த ஷாரா ஸ்ருதிக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஷாரா ஸ்ருதியோட அப்பா வந்து விஜயகாந்த் அவரோட தீவிர ஃபேனு. அந்த ட்ராஃபியை வாங்கிட்டு இதை நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு வீடு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு இது கிடைக்கணும், கண்டிப்பாக மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு பாட்டு பாடியிருந்தார். விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்காக அவர் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடியிருந்தார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எமோஷ்னலி ரொம்ப கொண்டு வந்திருந்தார் அந்த ஃபீலை. ஸோ ஷாரா ஸ்ருதியுமே அந்த பாட்டு பாடும்போதே அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக பாடும்போது ஒரு கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு அது ஒர்த்து தான், அவங்க டிசர்விங் கேண்டிடேட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது போன வாரம் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய 2வது மகன் வந்திருந்தார். பட் அவர் வந்து அந்தளவுக்கு எமோஷ்னலி ரொம்ப பெருசாக கொஞ்சம் கண்ட்ரோலிங்கில் இருந்தார். அவரும் எமோஷ்னல் ஆனார். பட் ரொம்ப பெருசாக கண்ணில் கண்ணீர் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. பட் இங்கே விஜய பிரபாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பேக்ரவுண்டில் போட இவங்கெல்லாம் பாட பயங்கரமாக அழுதுட்டார். அவரால் எமோஷனல் ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் டிசம்பர் 28 அன்றைக்கி இறந்திருந்தார் நம்ம கேப்டன் அவர்கள். அதே மாதிரி இந்த 28 அப்போ ஷூட்டிங் நடந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி அதை டெலிகாஸ்டும் பண்ணும்பொழுது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எமோஷனலி கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கியிருந்தார். அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் இந்த ட்ராஃபி வின் பண்ணலனாலும் உங்களுக்காக அப்பா இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுருப்பாரோ அதே நான் உங்களுக்காக வீட்டுக்கு அனுப்புவேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் அனுப்புவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. பெரிய விஷயம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குணமே வந்து வாரி கொடுக்கறது தான். ஸோ அந்த குணம் இவர்களுடைய மகன்களுக்குமே இருக்குது. மட்டும் இல்லாமல் யாருக்காவது சினிமா சான்ஸ் வேணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னி வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விட்டு போன அந்த அன்னதானம், அந்த சேவை, இதெல்லாமே இவங்க மகன்கள் மூலயமா நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நமக்கு அது தானாகவே வரும். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் இறக்கும்பொழுது சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்ம இறப்புக்கு வரணும், அதுதான் நல்ல மனுஷன் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி செத்தா இப்படி தான் சாகணும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்போது கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அங்கே கூடியிருக்காங்க, வழி அனுப்பி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது வாழற வாழ்க்கையோட கடைசி பகுதி என்பது எத்தனை மனிதர்களை நம்ம சம்பாதிச்சுக்கோம், எவ்வளோ மக்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. இதை கேப்டன் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் மகன் கலங்குறதுல எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா நம்ம கண்களே கலங்கும்பொழுது அவர் அழாமல் இருந்தால் தான் ஆச்சரியமே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.